ஹலோ பிஆர்டி ஸ்குவாட். ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு பைக் ரைடு. எங்கன்னு தானே கேட்குறீங்க, சொல்கிறேன் வாங்க. ஆனைக்கட்டி எங்கே இருக்குது தெரியுமா உங்களுக்கு? கேள்விப்பட்டிருக்கீங்களா? கமெண்ட்ஸில் போடுங்க பார்க்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணி பார்த்துட்டு போடக்கூடாது, இப்போவே போடுங்க பார்க்கலாம். ஓகே, இது கோயம்புத்தூர். ஆமாம், கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்டில் தான் ஆனைக்கட்டி அப்படிங்கிற இடம் இருக்குது. ரொம்ப 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 சூப்பராக இருக்குங்க. பேசிக்காகவே கோயம்புத்தூர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இதில் ஆனைக்கட்டி சொல்லவா வேணும்? அதுவும் தமிழ்நாடு கேரளா பார்ட்ரு. ஆமாம், உண்மையிலேயே நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஆனால் நேரில் வந்து பார்த்ததுக்கு பிறகு தான் தெரியுது வேறு லெவலில் இருக்குங்க. சரி, இன்றைக்கி யார் கூட போயிருந்தோம் தெரியுமா? இது ஒரு BMW ரைடு. ஆமாம், கோயம்புத்தூர் BMW ஷோரூம்லேருந்து இன்வைட் பண்ணியிருந்தாங்க. அங்கே தான் எல்லாருமே மீட் பண்ணியிருந்தோம். பார்க்கலாமா? வாங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. இது போல் மோட்டோ விலாக்ஸ், பைக் அப்டேட்ஸ் எல்லாமே நீங்கள் தெரிஞ்சிக்க முடியும். அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளில் போட்டுக்கோங்க. எல்லாருக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. இந்த பைக் ரைடு வந்து ரொம்ப ரொம்ப பக்கம். ஆமாம், காரணம் இது ஒரு BMW ரைடு, அதுலேயும் பிரேக்ஃபாஸ்ட் ரைடு. ஆமாங்க, ஷோரூம்லேருந்து கிளம்பி ஆனைக்கட்டி போயிட்டு அங்கே சாப்பிட்டு ரிட்டன் வர்றது, இவ்வளோ தான் பிளான். ஆனால் நாம் என்ன பண்ணணும், இன்னும் எக்ஸ்ட்ரா வேலையெல்லாம் நிறையா பார்த்தோம். அது என்னன்றதை போக போக சொல்கிறேன், ஓகேங்களா? ரூட்டு அமேசிங். ஆமாம், செம்ம சூப்பர். அதுவும் நாம் போயிருந்தது இது டிசம்பர் மாதம் அப்படிங்கிறதுனால அந்த கிளைமேட்டு, அதே போல் ஒரு மரம் செடி கொடி எல்லாமே செம்ம பச்சை பசேல்னு வேறு லெவல். இதில் இன்னொரு பெரிய ப்ளஸ் என்ன தெரியுமா? ரோடு சும்மா அப்படியே ரன்வே மாதிரி போட்டிருந்தாங்க ரோடு. ஆமாம், டேனிங் தான் ஹில்ஸுங்கிறதுனால அங்கங்கே இருக்கே தவிர மற்றபடி இந்த ரோடு சூப்பர். இவ்வளோ சூப்பராக இருக்கும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லைங்க. ஆமாம், அடுத்தது நாம் போன ரூட்டு கோயம்புத்தூர்லேருந்து அந்த மருதமலை கோயில் வழியாக ஆனைக்கட்டி. என்ன நிறையா சிட்டிக்குள்ளே போனோம், அந்த வீடியோலாம் எடுக்கலைங்க. அதெல்லாம் கட் பண்ணிவிட்டு நாம் இங்கே ஹில்ஸ் போகிறத மட்டும்தான் எடுத்தோம். ஏன்னா சிட்டி அப்படின்னாவே டிராஃபிக் அப்படி இப்படின்னு ஒரு மாதிரி இருக்கும், அது ரசிக்கிற மாதிரி இருக்காது இல்லையா? அதனால் அதெல்லாம் கட் பண்ணிவிட்டு டைரெக்டாக நாம் ஹில்ஸில் வந்து அதுக்கப்புறம் தான் வீடியோவை ஸ்டார்ட் பண்ணோம். ரொம்ப சூப்பருங்க. இந்த அளவுக்கு நான் இருக்கும் அப்படின்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஆமாம், ஆனைக்கட்டி பக்கத்தில் கூட மருதமலை கோயில், என்னோடய ஃபேவரட் முருகன், அவரோட ஒரு செம்மையான ஒரு கோயில். ஏற்கனவே நான் போயிருக்கேன், மறுபடியும் போகணும். அதையும் ஃபுல் வீடியோ எடுத்து நம்ம சுற்றுலா கிளப் சேனலில் போடணும். சீக்கிரம் பார்க்கலாம். போகிற வழியிலேயே அங்கங்கே மலை கிராமம், அதே போல் அங்கங்கே வியூ பாயிண்ட்டு எல்லாமே வேறு லெவலுங்க. உண்மையாகவே இப்படி ஒரு ஹில்ஸில் சூப்பரான இப்படி ஒரு ரோடு இருக்குமா அப்படின்னு என்னால் நம்பவே முடியல. ஆமாம், பேசிக்காகவே நம்ம ஹில்ஸ் ரோடு அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா தேனியிலேருந்து அந்த போடிமெட்டு வழியாக மூணாறு போகிற ரோட்டை தான் சொல்லுவோம். ஏன்னா அது பெரிய பைபாஸ் மாதிரி இருக்கும். ஹில்ஸில் தான் போகிறோமா அப்படின்னே ஒரு டவுட் இருக்கும். அதை விட சூப்பராக இங்கே வேறு லெவலில் போட்டிருந்தாங்க ஆனைக்கட்டி. ஆமாம், ரொம்ப ரொம்ப நான் என்ஜாய் பண்ணேங்க. இந்த ரூட்டே பார்த்திங்கன்னா கோயம்புத்தூர், ஆனைக்கட்டி, அதிலிருந்து மன்னார்காடு அந்த ரூட்டுங்க. ஆனைக்கட்டியிலேருந்து ஜஸ்ட்டு ஒரு 3 கிலோமீட்டர் போனீங்கன்னா கேரளா ஸ்டார்டடு. ஆமாம், இந்த பளபளன்னு இருக்கிற ரோடு தமிழ்நாட்டில் மட்டும்தான். இதே ரோடு தான் மன்னார்காடு போகுது. ஆனைக்கட்டி தாண்டிட்டிங்க அப்படின்னு சொன்னால் செக் போஸ்ட்டை விட்டு இறங்கின அடுத்த ஸ்டெப்பில் இருந்தே ஆஃப் ரோடு. ஆமாம், அது மன்னார்காடு வரைக்குமே அப்படி தான். அடுத்தடுத்த வீடியோ வரும், அதில் பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க அந்த பக்கம் ரோடு எப்படி இருக்கும்னு. இது நம்ம கோயம்புத்தூர், நம்ம தமிழ்நாடு. சூப்பராக போட்டிருந்தாங்க ரோடு. ரோட்டில் எல்லாம் குறையே கிடையாதுங்க, செம்ம சூப்பராக இருந்துச்சு. ஆமாம், நல்லா என்ஜாய் பண்ணாங்க வந்தவங்கெல்லாம். அதே போல் நீங்கள் ஸ்போர்ட்ஸ் பைக் கொண்டு வந்தாலும் இந்த ரோட்டில் சூப்பராக ஓட்டலாம். ஒரு ஸ்பீடு பிரேக்கர் கூட கிடையாது இந்த ஆனைக்கட்டி ரூட்டில், அந்தளவுக்கு இருக்குது. ஆமாம், நம்ம ப்ரோ தான் முன்னாடி போயிட்டுருக்காரு சருன்னு. ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க. காலையிலேயே 2 பக்கமும் நல்ல காடு, தூரத்தில் பெரிய பெரிய மலைகள்,
ஆமாம், இது ஒரு வெஸ்டர்ன் காட்ஸ், மேற்கு தொடர்ச்சி மலை. அதனால் அந்த வியூவெல்லாம் சொல்லவே தேவையில்லை. சீனரியோ டாப் நாச். அதே போல் இந்த ஆனைக்கட்டியில் நிறைய ரெசார்ட் இருக்குது. ஸ்டே பண்ணுறதுக்கெலாம் பிரச்சனையே இருக்காது. ஆமாம், நிறையா ரெசார்ட் அங்கங்கே இருக்குது. அதே போல் ஸ்விம்மிங் பூலோடலாம் ரொம்ப சூப்பரான ரெசார்ட்ஸ் எல்லாம் இருக்குங்க. ஸ்டே பண்ணுறதுக்கெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை. கிளைமேட் அப்படின்னா பெருசாக கிளைமேட் எதிர்பார்க்க முடியாது, ஏன்னா அது ஹில் ஸ்டேஷன் கிடையாது, ஆனாலும் ஹில்ஸ். ஆமாம், வியூ சூப்பராக இருக்கும். ஃபேமிலியோடவோ இல்லை நீங்கள் பைக் ரைடு வரீங்க அப்படின்னா சூப்பராக நீங்கள் என்ஜாய் பண்ணுறதுக்கு நல்ல ஒரு லொக்கேஷன். அதுவும் கோயம்புத்தூர் ஏரியாவில் உள்ளவங்க ரொம்ப கொடுத்து வச்சவங்க. ஆமாம், கிளம்புனா ஜஸ்ட் ஒரு அரை மணி நேரத்தில் ஆனைக்கட்டி வந்துட முடியும். செம்ம ரூட்டுங்க அது. இந்த ரைடு போகிற பிளானே முதல் நாள் நைட்டு 10:30 மணிக்கு தான் எனக்கு தெரியும். திடீர்னு கிளம்பி எப்படி இருக்குமோ என்ன எதுவோன்னு தெரியல. ஆமாம், நான் கோயம்புத்தூரில் ஸ்டே பண்ணியிருந்ததுனால இந்த ரைடு பாசிபிள் ஆச்சு. இல்லை அப்படின்னா கண்டிப்பாக முடிக்காது என்னால். வழக்கம் போல் நம்ம டீமில் இருந்து 2 பேர் வந்திருந்தாங்க. 2 பேருமே செம்ம. சரி வாங்க, உள்ளே எல்லோரும் வெயிட் பண்ணுறாங்க, போய் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாமா? அப்புறம் வாங்க. Hi bro. இங்கே என்னென்ன பைக்குன்னு சொல்லிட்டு பாருங்கள். 310 GS இங்கே, அது S1000 RR. பட்டு பயங்கர மாசாக இருக்குங்க. கீழே நின்னாரு, கூப்பிட்டனே, கூப்பிடுங்க. இது BMW ரைடு. ஆமாம், அதனால் ஃபுல்லாக BMW பைக்ஸ். வாவ். கூப்பிடுங்க அவரை. ஒன்றும் சொல்ல மாட்டாங்கன்னு கூப்பிடுங்க. ஃபோன் மாற்றிட்டீங்களா? அதுதான் சார், கேஸ் மட்டும் மாற்றிருக்கேன். அது ஒரு கொடுங்க வச்சுருக்கேன் நான். ஓஹோ, ஃபோனே புதுசாக இருக்கிற மாதிரி இருக்குது. இதெல்லாம் வெளியில் எடுக்கக்கூடாது, ரொம்ப அழகாக இருக்குது. ப்ரோ அது M1000 RR S1000 RR? அது லேட்டஸ்ட்டு ப்ரோ. அது இப்போ தான் லான்ச்சிங். வாங்க. நீங்கள் தான் சார் மேன் ஆஃப் த மேட்ச் இன்னைக்கு. ஏன்
நான் இல்லை, அவர் என்னங்க பாவம், அவர் லிஸ்ட்லேயே இல்லைங்க. நீங்கள் இல்லை, ஆக்சுவலி நாங்கள் போகலான்னு பிளான் பண்ணியிருந்தோங்க. அப்புறமேல அவர் வருவாரான்னு தெரியல. சரி, அவங்களும் காலையில் சடனாக கிளம்புறேன்னு சொல்லிட்டாங்க. அப்போ நீங்கள் ட்ராப் பண்ணுற மாதிரி தான் இல்லை, ட்ராப் பண்ணிட்டு அதுக்கு போயிட்டு ரெடியாகி வரலாம். அவங்களையும் ட்ராப் பண்ணிட்டு பிளானையும் ட்ராப் பண்ணலான்ட்டு. நான் அப்படியே அங்கே போயிட்டு பாப்பா யாராவது கூட்டிகிட்டு அப்படியே வந்துடலாம் சரி 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 அப்படின்ட்டு பிளான் பண்ணேன். சரி சரி. அது பாப்பா வீட்டில் வந்தாங்களா, அதான் அதான். அவங்க பாப்பா இங்கே 1250 ஜிஎஸ். போலாமா? இங்கே S1000 XR. ஆமாம், இது ஒரு சூப்பர் பைக். செம்ம மாசாக இருக்குங்க இந்த பைக்கு. சரி, ஓகே, எல்லாம் சாப்பிட போயிட்டாங்க, போகலாம். லாக் பண்ணிவிட்டு ஹெல்மெட்லாம் இங்கேயே வச்சுட்டு கிளம்பலாம். எல்லாம் சாப்பிட வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க, போகலாம் உள்ள. செம்ம சூப்பராக இருக்குங்க அணைக்கட்டி. ஆனால் இன்னும் போகணும் போல், இன்னொரு 7-8 கிலோமீட்ரு. நம்ம ரைடர்ஸ்லாம் அங்கே உட்காந்துருக்காங்க மேலே, அங்கே போகலாம். இந்த பிளானே திடீர் பிளானுங்க. இன்றைக்கி தேதி எத்தனை? 29ஆ? நேற்று நைட்டு, அதாவது 28ஆம் தேதி நைட்டு 10:30 தாங்க எனக்கே தெரியும் இன்றைக்கி ஒரு ரைடு இருக்குது BMW சொல்லிட்டு. திடீர்னு இன்வைட் பண்ணாங்க நைட்டு 10:30 மணிக்கு. இவர் தான் மணி அப்படின்ட்டுங்க கோவாடி. அப்படியா? மணி ஹாய் ப்ரோ, நல்லா இருக்கும். ஆமாம், அவர் நீங்கள் பைக் எடுக்கும்போது நான் வரல, ஏற்கனவே தமிழ்வாணன்னு ஒருத்தர் எடுத்தார்ல, அன்னைக்கு நான் தான் வந்தேன். ஓகே ஓகே ஓகே. வாங்க, பரவாயில்ல, வாங்க ப்ரோ. சாப்பிட்டாலும் சாப்பிட்லனாலும் 1000 ரூபா பில்லு, அதனால சாப்பிட்ருக்கேன். உங்களுக்கு எப்போ ப்ரோ தெரியும் இந்த நியூஸு? ஒரு வாரத்துக்கு முன்னாடி உங்களுக்கு தெரியும், எனக்கு நேற்று நைட்டு 10:30 மணிக்கு சொல்கிறாரு. வாட்ஸ்அப் பெரும்பாலும் யூஸ் பண்ணுறது இல்லைங்க. எதாச்சியே பார்க்கும்போது உங்கள் ஸ்டேட்டஸோட பார்த்து நினைக்கிறேன். இந்த கேரளா போய்ட்டு இருந்த ஸ்டேட்டஸ் அப்புறம் தான் நான் கேட்டேன். அப்புறம் சரி நானுமே வர மாதிரி எனக்கு கொஞ்சம் இன்ஜுரிங்க. இருந்தாலும் வந்துடலாம். என்னாச்சு? லைட்டாக சின்ன ஆக்சிடென்ட் சார். ஓ, கீழே போட்டிங்களா? வண்டி இல்லை இல்லைங்க, நான் பர்சனலாக தோசை
சத்தியமாக கேட்க மாட்டாங்க. ஒரே ஒரு இது போதும். சாம்பார் வந்து இது கொஞ்சம் தேங்க்யூ. கோல்ட் ரெக்கார்ட் வாங்கியிருக்கேன் சார். ஊட்டி ரெக்கார்ட் ரைடுண்ணா. ஒரு மாஸ் ஹெல்மெட் அவேர்னஸ் ரைடு அப்படின்ட்டு. ஓ, எத்தனை பேர்? ஒரு 400-500 பைக்குங்க. பரவாயில்லையே. அது ஆக்சுவலி கேன்சல் ஆயிடுச்சு. அந்த மன்மோகன் சிங் இறந்ததுனால கவர்மெண்ட் ஈவெண்ட்டுனால கேன்சல் ஆயிடுச்சு. சரி சரி. கேன்சல் சொல்ல முடியாது, போஸ்ட்பாண்ட் ஆயிருக்கு. இப்போ கவர்மெண்ட் சைட்லேருந்து ரெடி பண்ணியிருந்தாங்களா? ஓகே ஓகே ஓகே. 2 வேர்ல்ட் ரெக்கார்ட் வாங்கினேன் சார். கோயம்புத்தூரில் 1, வயநாட்டில் 1, கலாம்பு கப் ரெக்கார்டு. ஓ, 1000 பைக்கர்ஸ் போயிட்டு வந்துட்டீங்களா? விட்டுவேனா நான்? ஏன் சார் பாடுறா, அடுத்த வருஷம் 2000 பைக்கர்ஸ் வரணும். அதுக்கு நம்ம போவோம். கண்டிப்பாக கண்டிப்பாக. ஆமாம். ஒரு 30 பேருக்கு மேலே ட்ரிப்பு முடிஞ்சு எல்லோரும் கிளம்பியாச்சுங்க. இந்த இடம் ஆனைக்கட்டி. இது BMW ரைடுங்க. GS இதுவும் GS, அடுத்து RR, அடுத்து R, அடுத்து RR, அடுத்து GS, அடுத்தது S1000 RR. ஓகே ப்ரோ. நம்ம டயானா இங்கே. ஆமாம், அவங்கெல்லாம் கிளம்பிட்டாங்க முடிச்சுட்டு. அவ்வளோதான், ஜஸ்ட் ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரைடு. ஆமாம், ஆனால் நாம் என்ன பண்ண போகிறோம், இங்கேயே ரவுண்ட் அடிக்க போகிறோம். இன்னொரு 2-3 மணி நேரம் இங்கே தான் ரவுண்ட் அடிக்க போகிறோங்க.